உங்களுடைய மனைவி உங்கள்ட்ட கோபமாக பேசிய அந்த நாள் ஞாபகம் இருக்கா? உங்களோட கணவன் என்னை புரிஞ்சு கொள்றாரு இல்லைன்னு சொல்லி நீங்க தனிமையாக அழிந்த அந்த இரவு ஞாபகம் இருக்குதா? அப்ப இதை கட்டாயமா கேளுங்க. திருமணத்துக்கு முன்னால நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்கும். நாங்கள் அவளை பார்த்து ரசிப்போம், அவங்க எங்களையே பார்த்து ரசிப்பாங்க. அவங்களோட வாழ்ந்தா சொர்க்கம் தான் சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு தான் யோசிப்போம், ஏன் இவர் ரொம்ப மாறிட்டாரு, ஏன் இவர் ரொம்ப மாறிட்டா, ஏன் இவர் ரொம்ப மாறிட்டா என்று சொல்லி திருமணத்துக்கு பிறகு தான் யோசிப்போம். திருமணத்துக்கு முன்னால் எல்லாம் இனிமையாக சொர்க்கம் மாதிரி வரும். அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரு திருமணம் முடிச்சிட்டாரோ அவர் கடல்ல பிரயாணம் செய்கிறாரு. மன் தஸவ்வஜ ரகிபல் பஹர. இந்த வார்த்தை இருக்குது, சும்மா சாதாரண பார்த்தா சாதாரண ஒரு வார்த்தை இருக்கு. கடல்ல போறாரு, அவ்வளோ திருமணமே பயங்கரமா? இங்க அப்படி சொல்லில்ல. திருமணத்தை கடலோடு இணைச்சி காட்டிக்கிறாங்க. அதில் சில அர்த்தங்கள் இருக்குது. முதலாவது காரணம் கடலின் ஆழம். கடல்ட ஆழம் அதை நான் கடல்ல போய் நின்று பார்த்தா விளங்காது. சாதாரணமாக கடல் அழகாத்த தெரியும், அந்த ஆழம் விளங்காது. அதே போலத்தான் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால வெறுமனமே நம்ம வெளியே இருந்து திருமணம் முடிச்சவங்களோட வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா இருக்கிறாங்க. திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளங்காது, அழகா விளங்கும். அவங்கள பார்த்தா இந்த வாழ்க்கை எங்களுக்கும் கிடைக்காதான்னு சொல்லி நாங்கள் ஏங்குவோம். அப்படியே அழகா விளங்கும். ஆனால் அந்த கடல் ஆழம் இப்போ விளங்குன்னு சொன்னால் நம்ம கடலில் பிரயாணம் செஞ்சால் தான் விளங்கும். அதே போலத்தான் திருமணத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்போ விளங்குன்னு சொன்னால் திருமணம் முடித்தா தான் விளங்கும். திருமணத்துக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய சிரிப்பு அது மட்டும் தான் எங்களுக்கு விளங்கும். ஆனால் திருமணத்துக்கு பின்னால் தான் அவளுடைய குணம் எப்படியாப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரே வீட்டில் வசிப்பாங்க. அப்போ இவள் எப்படியாப்பட்ட குணம், கோபம் கொண்ட எப்படி கோபப்படுவார், அதே போல் இவரும் கோபப்பட்ட எப்படி கோபப்படுவார் என்று சொல்லி அந்த நேரத்தில் தான் சில குறைகள் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, திருமணம் ஒத்தரை வெறுமனமே விரும்புறது மட்டும் இல்லை. அவள் அந்த பெண்ணை நான் விரும்புகிறேன், என்னோட மனைவி நான் விரும்புகிறேன், என்னுடைய கணவனை விரும்புகிறேன் மட்டும் வாய் மொழியால் சொல்கிறது மட்டும் திருமணம் இல்லை. திருமணம் என்பது இரண்டு பேரும் புரிந்து கொள்றதுதான் திருமணமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் ஏன் திருமணத்தை கடலோட ஒப்பிடுறாங்க. ரெண்டாவது காரணம், கடலை பார்த்தா சாதாரணமாக அமைதியாக இருக்கிற மாதிரி தான் விளங்கும். அந்த கடல் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் கடலில் போய்ட்டு விளையாடுவோம். அப்போ கடல் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் விளங்கும். சில நேரங்களில் தான் அந்த கடல் அமைதியாக இருக்கக்கூடிய சில நேரங்களில் தான் புயல் வரும். சில நேரங்களில் அலை சீறி பாயும். அதே போல தான் திருமண வாழ்க்கை. கணவன் உழைப்பார், ஒரு மாத சம்பளம் போதான் போயிட்டு இருக்கும். வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளோட பாடசாலை செலவு அதிகமாக இருக்கும். சாப்பிடுறது கூட கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் ஒழுங்காக நிம்மதியான தூக்கம் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் சில சோதனை வரும். அந்த சோதனையை தாங்கவைத்தான் கடலோட ஒப்படைப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் யாருமே கடலில் பிரயாணிக்கக்கூடிய மாலுமிகள் என்ன செய்ய மாட்டாங்க. கடலில் புயல் காற்று அடிக்கும் போது யாரும் கப்பல்லேருந்து பாஞ்சிட மாட்டாங்க. அவங்க போகக்கூடிய போட்லேருந்து யாரும் பாஞ்சிட மாட்டாங்க. அதை எப்படியா தாக்கு பிடிச்சி கரைக்கு சேருவாங்க. அதே போல தான் திருமண வாழ்க்கையில் இப்படி கஷ்டங்கள் வரும். பணப்பிரச்சனை, சுகையினம், மருத்துவமான கஷ்டங்கள், எல்லா பிரச்சனையும், குழந்தைகளோட பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அந்த இடத்துல இல்லை இந்த வாழ்க்கை தேவைன்னு சொல்லி நாங்கள் பாஞ்சோன்னு சொன்னால் என்னோட வாழ்க்கை அந்த இடத்துல நாங்கள் தொத்து போயிட்டோம்னு சொல்லி அர்த்தமாயிடும். கரைக்கு சேரணும். மூணாவது, கடல் தண்ணி உப்புத்தன்மையாக இருக்கும். உப்புத்தன்மை என்றது நாங்கள் தண்ணி எடுத்துன்னு செய்ய மாட்டோம். தண்ணி தாகம் வருதுன்னு சொல்லி அந்த உப்பு தண்ணியை நாங்கள் அப்படியே குடிக்க மாட்டோம். உப்பு தண்ணியை குடிச்சு தாகம் வரும். அதே போலத்தான் திருமணத்தில் சில பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையே நாங்கள் போட்டு யோசிச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் இன்னும் அந்த பிரச்சனை கூடிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ தேவையான அளவு தான் உப்பை நான் என்ன செய்யணும், என்னோட பயன்பாடுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உப்பை அளவுக்கு மீறி எடுத்துன்னு சொன்னால் அதுவும் ஆபத்தில் போய்ட்டு முடியும். அதனால தான் திருமணத்தை கடலோட ஒப்பிட்டு காட்டியிருக்கிறான். வாழ்க்கையில் சில விட்டு கொடுத்தல் இருக்கணும். மனிதன் சொன்னால் தவறுகள் செய்வாங்க. மனைவிட்ட சில விஷயங்கள் பொருந்து கொள்ள மாட்டார். சில விருப்பப்படாத சில விஷயங்களை மனைவி செய்வார். அதே போல் கணவன் மனைவி விருப்பப்படாத சில விஷயங்களை கணவன் செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
திருமண வாழ்க்கையில் லேசான ஒரு அழகிய விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த பெண்ணிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடித்த ஒரு விஷயம் இருக்கும், அந்த பிடித்த விஷயத்தை நீ மனதால் ஏற்றுக்கொள்ளு. ஏன்னா நான் 2 பேரும் மனிதர்கள் தான். மனிதர்னு சொல்லும்போது தவறு செய்யக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க பொதுவாக. எனவே இது இல்லாத இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. திருமண வாழ்க்கையை கடலோட ஒப்பிட்டு காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கடைசியாக விலையும் கொள்ளணும். எப்படி ஒரு கடல் பார்க்குறதுக்கு வெளிரங்கமாக பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்குமோ, அழகாக இருக்குமோ, அதே போல் அந்த கடல் உள்ளுக்கு போனால் தான் அதனுடைய பிரச்சனை, அதில் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இருந்தால் தான் அந்த கடல்ல இருந்து அழகான முறையில் பிரயாணம் செஞ்சு எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையலாம். அதே போல் தான் திருமணம் வெளியேந்து பார்க்குற அழகாக இருக்கும். எப்போ நாங்கள் திருமணம் முடித்து அந்த திருமண வாழ்க்கை உள்ளுக்கு நாங்கள் போகிறோமோ அந்த நேரத்தில் தான் திருமணத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், சந்தோஷங்கள், கவலைகள் இதெல்லாம் சமாளித்து வாழ்ந்தால் தான் திருமணத்துடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம வாழலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.